Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான சிவப்பு அவல் வச்சு ஒரு ஸ்டஃபிங் கொழுக்கட்டை பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்யிறதுக்கு அரிசி மாவு தேவை. அது நானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ரெடி பண்ண முடியலனா கடையில கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு வச்சே நீங்க கொழுக்கட்டை பண்ணலாம். நான் 1/2 கிலோ இட்லி அரிசியை 1/2 an hour ஊற வச்சிட்டு அதை வடிகட்டி 1/2 an hour ஃபேன் அடியில காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1/2 கப் எடுத்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். 1/2 கப் சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி 1/2 an hour ஊற வச்சுருங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே தான் நம்ம மாவு போட போகிறோம். மாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினீங்கன்னா மாவில் எல்லா தண்ணியும் இழுத்துக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஆற வச்சிடுங்க. சில பேர் பச்சை அரிசியில் தான் பண்ணுவாங்க. நான் இட்லி அரிசியில் பண்ணியிருக்கேன். இது குவாலிட்டியான இட்லி அரிசியாக இருந்ததுன்னா ரொம்ப சாஃப்டாக வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு 1/2 கப் வெல்லம் துருவி வச்சுருக்கேன். அதில் 1/4 டம்ளர் சுட தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. 1/2 an hour ஊறின அவலை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை அதில் ஊற்றிட்டு அது ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் 1/2 தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை இந்த வெல்லத்து கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஊற வச்ச அவலையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் 2 minutes. அந்த வெல்லம் அவெல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்ததும் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் மாவு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா பிசைய போகிறோம். கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு பெரிய லெமன் சைஸு அளவுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி இலையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தட்ட போகிறோம். இந்த மாதிரி ஆயில் தொட்டு நல்லா மெலிசாக தட்டி வச்சுடுங்க. தட்டி வச்சுக்கிற மாவுக்குள்ளே ஒரு கரண்டி ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி மடிச்சிட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த கார்னரில் நல்லா க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வேக வைக்கும் போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். அடுத்த செட்டு மோல்டு வச்சு பண்ண போகிறோம். அதே மெத்தடில் மாவை நல்லா தட்டி அடிச்சுட்டு இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கோங்க. தட்டி வச்சுருக்கிற வாழை இலையில் இருக்க மாவை இதுக்குள்ளே வச்சு இதில் ஒரு கரண்டி ஸ்டஃபிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாவும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டையெல்லாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க. கரெக்டாக 10 நிமிஷம் வெந்தாலே போதும். ஏற்கனவே மாவு வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு தான்
ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஆல்ரெடி 50% அதில் வெந்திருக்கும். இதில் ஒரு 50% வெந்தாலே போதும். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ஹெல்த்தியான சிவப்பு அவல் கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ்.